எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து நெத்திலி கருவாடு ஊறுகாய் பண்ணுறதுக்காக சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ சூடாயிடுச்சு சட்டி. அதுக்கு தேவையான நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ நெத்திலி கருவாடு ஊறுகாய் போடுறதுக்கு நெத்திலி கருவாடெல்லாம் சுத்தம் பண்ணி மசாலா தடவி வச்சுருக்கோம். இனிமேல் இதை வந்து எண்ணெயில் பொரிக்கணுங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நெத்திலி கருவாடை நம்ம அதில் போட்டுக்கலாம் பொரிக்கிறதுக்கு. நெத்திலி கருவாடு ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பிரட்டி விட்டுக்கரலாம். நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து இப்படியே நம்ம கருவாடை கொஞ்சம் கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். இப்போ நெத்திலி கருவாடை பொரித்து ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். அப்புறம் நெத்திலி கருவாடு ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம் வாங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறலாம். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சூடாயிருச்சுன்னு. இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. அதை நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தான் இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டும் நம்ம போடணும். நம்ம சிம்மில் வைக்காமல் போட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம கையில் எண்ணெய் கொட்டிடும் ஓகேங்களா. அதனால தான் நான் சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது. பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது. இன்னும் இருக்குங்க. எவ்வளோ நேரம் கிண்டணும். 1/2 மணி நேரமாக கிண்டிகிட்டே இருக்கேன். அப்படி இருந்து கொஞ்சம் தான் நிறம் மாறி இருக்குது. இன்னும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னும் 1 மணி நேரம் நம்ம கிண்டினா தான் அந்த ஊறுகாய் மசாலா போடுவோம்ல, அந்த மசாலா போடுற ஸ்டேஜ் வரும். அது வரைக்குமே நம்ம கிண்டிகிட்டு தான் இருக்கணும். பார்த்தீங்களா நல்லா மாறிடுச்சு. நெத்திலி கருவாடுக்கு இப்போ கரெக்டான பதம் இதுதான். இப்போ மசாலையெல்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ தெரியுதா, அந்த வெள்ளை பொருள்லாம் நிறையா கிடக்குது தெரியும் பாருங்கள். இப்போ நெத்திலி கருவாடு ஊறுகாய்க்கு தேவையான மசாலா பொடியெலாம் போட்டுருவோம். மசாலா பொடி போட்டுட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஒவ்வொரு ஊறுகாய்க்குமே நம்ம போடுற மசாலா பொடி வித்தியாசமாக இருக்குங்க. வித்தியாசமாக போடணும். நம்ம இந்த நெத்திலி கருவாடிக்கு ஊறுகாய்க்கு போடுற பொடி இறால் ஊறுகாய்க்கு போட மாட்டோம். இறால் ஊறுகாய்க்கு போடுற பொடி நம்ம மீன் ஊறுகாய்க்கு போட மாட்டோம். அந்த மாதிரிக்கே ஒவ்வொரு ஊறுகாய்க்குமே ஒவ்வொரு விதமான மசாலா பொருள்லாம் சேர்ப்போம். அதனால தான் ஊறுகாயோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மசாலையெல்லாம் போட்டுட்டோம்ல. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ மசாலா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் மசாலா வடை கொஞ்சம் போகும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி இதில் சேர்த்துக்கலாம். இந்த கருவாட்டு ஊறுகாய் எல்லாத்துக்குமே நான் புளி தான் சேர்ப்பேன். வினிகர் ஊற்றவே மாட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி பேஸ்ட்டு ஊற்றிக்கிடலாம். நல்லா புளியை கட்டிய பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். புளியை ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கிடலாம். இந்த மசாலா கிரேவியோடு அந்த புளி பேஸ்ட்டு சேரும்போது சொல்லவே வேணாங்க. நெத்திலி கருவாடை ஊறுகாயோட டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை நம்ம கிரேவிக்குள்ள எல்லாத்தையும் போட்டுருவோம்.
எல்லா எண்ணெய்த்தையும் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு தடவை நம்ம இப்படி கிளறி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெத்திலி கருவாடு ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. யாருக்காவது கடல் மீனில் ஊறுகாய் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம். நெத்திலி கருவாடு ஊறுகாய், அப்புறம் இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய், மாசி கருவாடு தொக்கு, சிக்கன் ஊறுகாய், எல்லா ஊறுகாயும் நம்மகிட்ட இருக்குது, வாங்கிக்கலாம். அப்புறம் கருவாடு இருக்குது, வேணுங்கிறவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்கள் குழந்தைங்க யாராவது ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் யாருக்காவது ரீட்டெயில் அல்லது ஹோல்சேலில் ஊறுகாய் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இனிமேலும் நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சமையல் வீடியோ, ஊறுகாய் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நான் உங்கள் நாகஜோதி.